ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் உண்டு, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு. அந்தரையோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக. மக்கள் நிறைய இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அவருக்கு உகந்தமான நாள். ஸ்டார்டிங் கம்மியாக தானே இருந்தது கூட்டம். 6 வாரம் கண்டினியூஸாக வந்தால் வேண்டுதல்லாம் நிறைவேறுதுன்னு ஒரு வார்த்தை அடிப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனம் அதிகமானாங்க, வேண்டுதலும் கண்டினியூஸாக நிறைவேற ஆரம்பிச்சு. அதே மாதிரி நான் 6 வாரம் தொடர்ந்து வந்தேன், சாக்லேட் கொடுத்தேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இந்த கோயிலுக்கு அந்த மாலை போட்டு சுற்றிட்டு 6வது வார பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு 6:30 மணி 7 மணி இருக்க ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன். அதாவது கண்ணில் தண்ணி தான் வரும் அவரை பார்த்தா சந்தோஷத்தில். கோயில் ஒரு பவர்ஃபுல்லான கோயில். நிறைய இந்த சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு எப்பவுமே வழிபடுறாங்கண்ணா. வீடு கட்டணும்னு வந்துச்சேன். வீடு கட்டுக்கு 6 வாரம் வந்தேன், அது முடிஞ்சுது. பையனுக்கு கல்யாணம் ஆனது, அதுவும் முடிஞ்சுது. இனி 2வது பையனுக்கு கல்யாணம் ஆனு இவராண்ட வந்துக்கிறேன். ஒரு தெரியுது எனக்கு, ஆனால் சொல்ல முடியாது. கிடைச்சிச்சுன்னா நிறைய பேர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு லைன்ல பேசி நான் கேட்டிருக்கேன். ஸ்டாலின் ஒய்ஃப் அவங்க வந்திருக்காங்க, நான் கண்ணால பார்த்தேன். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் உண்டு, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு, மாறுபடு சூரரை வதைத்த முகம் உண்டு, வள்ளியை மனம் புணர வந்த முகம் உண்டு, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அவ்வளவு அழகா பாடியிருப்பார். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவில் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த முருகன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி பாலசுப்ரமணியன் சுவாமி கோயிலில் தான் நாம இருக்கோம். இந்த கோவில் இந்த 2K ஜெனரேஷன்ல எப்படி இவ்வளவு ஒரு பிரபலம் அடைஞ்சது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இங்க இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி என்ன மாதிரியான ஒரு அருள்மலையை மக்களுக்கு பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிறுவாபுரியுடைய சிறப்பு என்னவென்றால், சேர சோழ பாண்டியனால் கட்டப்பட்ட கோவில். அது பழைய கோயில், பழமை, சுரங்கப்பாதை உள்ளது. இதில் உள்ள அதிசயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இப்போ அந்த அதிசயமெல்லாம் 93 திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் எடுத்துட்டு வந்து அதில் வச்சதுனால பகவான் அந்த சிறப்பை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் திருப்புகழ் அண்டர்பதி குடியேற மண்டாசுர உருமாறு அண்டர்மன மகிழ்மீர அருளால அந்தரையோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக. மண்டலமும் முனிவோரும் என்று செயல் உளம்பேரும் மஞ்சனமும் அயனாரும் எதிர்க்கான மங்கையுடன் அரிதான இன்பமுடன் மகிழ்கூற மைந்து மைதுன நாடி வர வேணும். புண்டரிகா விடியாலே அண்டர்மகள் மனவாளா புன்னிறை அறிவாளா உயர்த்தோலா பொங்கும் கடலுடனாகும் பிண்டு வர இகழ்த்தாடு பொன்பரவும் கதிர்வீசி வடிவேலா தண்டநல மணிமார்பா செம்மணியல் செடிரூபா தண்டமையின் மிகநேய முருகேசா சந்தமம் அடியார்களும் செந்தையது குடியான தன் சிறுவாய் தனில் மேவும் பெருமானே. இங்கு சிறப்புகள் எப்படி என்றால், அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமர ஒரு 3 கல் வச்சு பகவானே எனக்கு இந்த வீடு வேணும்னா உடனே கொடுக்குறாரு எம்பெருமான். முருகை அம்மைக்கு காட்சி கொடுத்த இடம் இது. முருகை அம்மைக்கு சிறுவாபுரியில் காட்சி கொடுத்த இடம் இது. குசலாபுரி என்ற நாடு இது. லவா குசா சிறுவராக 20 அந்த கரிபதாஜி கொடுமுருந்தல் சிலை ராமனுடன் எதிர்த்து சமதான இடம். ஜெயமதானி நகரம் அழகை போல வளம் மிகுந்து சிறுவை மேவு வர மிகுந்த பெருமாளை அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னார். நம்மளுக்கு தெரியாது, கடல் பொங்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பொங்கும் கடலோட நாகம். அது மாதிரி 2007 நம்மளா சொன்னா பகவான் அருணகிரிநாதர் என்ன சொன்னார் அதுதான் நடக்குது. அண்டர்பதி குடியேற மண்டாசுர உருமாறன்னு வீடு கட்டுறான். அந்தரியோடு உடனாடு சங்கரனை மகிழ்கூர் கல்யாணம் பண்ணுறான். பிள்ளைப்பேரு பகவானுக்கு எந்தெந்த விவகாரங்கள் செய்கிறாங்களோ, சில வியாபாரங்கள் சில தொழில்கள் எல்லாமே விருத்தி வருது. இந்த 93 இப்போ 2026 வரலாம் பகவான் எங்கேயா இருக்காரு. 100 வருஷம் ஆனால் கூட அவர் எதுவுமே பண்ண முடியும். பகவான் ரொம்ப சிறப்பாக அமைந்துள்ளார். எல்லா இடத்துலையும் அமரல. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் உண்டு, ஈசனுடன் 6 ஸ்தலங்கள் அமையல. 7வது சொன்னார் அது கூட அறியல, மருதமலை. 8வது எங்கள் சிறுவாபுரி. இந்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள முருகருக்கு தனி பெசன். நீ யாரை போய் கேட்டாலும் நான் காசியில் போகிறேன் அங்கேயும் கேட்குறேன்.
ராமேஸ்வரம் அங்கே 4 திருப்புகள் பாடுறாங்க. ஐயா இந்த சிறுவாபுரின்னு 4 திருப்புகள் பாடுறாங்க. எனக்கு அப்படியே வியந்து போயிடுச்சு. கர்நாடகா போகிறேன், ஊட்டியில் கேட்குறேன், அங்கேயே சொல்கிறான் சிறுவாபுரி. பகவான் இப்படி பிரசித்தி பெற்று இருக்கிறாரு, நம்ம ஊரில் ஒன்றும் பிரசித்தி பெறலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தம் எனக்கு. இந்த 4 திருப்புகளும் யார் ஒருவர் சிறப்போடு மனம் ஆயத்தோடு கருத்தோடு பாடுகிறார்களோ வாழ்க்கையில் நல்லா இருப்பார்கள். எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்தாட்டி எனக்கு எதுவுமே வேணாம், பணம் ஜிஜி எதுவுமே வேணாம். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போய் தான் போகுது. முருகனாண்டி என்னுடைய காலம் போகுது. இங்கே வந்து 1000 குடும்பங்கள் பிழைக்குது. எம்பெருமான் முருகவேல் பேர் சொல்லி 1000 குடும்பங்கள் நெய் தீபம் வெத்தலை விளக்கு பகவானுக்கு பலவிதமான எத்தனையோ ஒன்று சொல்ல விரும்பல, எத்தனையோ விதவிதமாக பண்ணுறாங்க முருகனுக்கு. அதே மாதிரி இந்த ஊருக்காரும் வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. நம்ம காவல்துறையும் நல்லா அருமையாக நடத்துது. இது எத்தனை வருஷம்னா 93லேருந்து அதிகமாகிடுச்சு. 66லேருந்து திருப்பணி 15 கோயில், 66லேருந்து திருப்பணி, 76ல் முடிஞ்சது. 76ல் முடிஞ்ச உடனே அப்படி கொஞ்சம் அப்போ உள்ள துறவு இருக்கும், புத்து இருக்கும். இப்பெல்லாம் புதுமை ஆயிடுச்சு. இப்போ இதில் புதுமை என்னன்னா நவகிரகங்கள், சூரிய சந்திரன் அவங்க வந்து புதுமை, ஆதிமூலவர் புதுமை, மற்றதெல்லாம் பழமை. பகவான் வந்து நல்ல முக்கியத்துவம். அண்ணாமலையார், எம்பெருமான், மயில், முருகர், விநாயகர் 4 பேர் நல்ல முக்கியத்துவம் உள்ளவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா அமர்ந்த இடம்ட்டார். எப்படி அமர்ந்த இடம்? வேலி 2 நீள்வி மாதர்கள் காதல் இன்பொருள் மேவிய பாதர்கள் வீணில் வீண்டூரில் நாடிய அருமைகள் விலைக்கூறி வேலை என்பதில் ஆசை பேசியவர் வேசி என்பவர் ராமசை மோகிகள் மூது நெஞ்சையில் ஆசைய சிறியன் மாலை என்பவனார் இமை ஓர் முனி ஓர் புறந்தரும் ஆதிய ரேத்தோடு மாதவம் பெரு தாளினை ஏதினம் மறவாது வாழ்வர் ரந்தர் போக நென்னறி ஏ விரும்பி வினாவுடன் நேத்தோடு வாழ்வர் ரந்தர் வாயாடி ஏன்னிடர் கலவாய் நீல துந்தரி கோமாளி யாமாளி நாடகம்பை நாரணி பூரணி நீடு பந்தமி சூழினி மாலினி உமைக்காளி நேயர் பண்கவும் மார்தலி வாழ்த்துவ காம துந்தரி யாத்தரும் பாருங்க நீர் பெருஞ்சடு யார் யாரில் தேசிக முருகேசா ஆளி நின்றுள்ள கோர்நிலை ஏற்பரு மாநிலங்கள் எல்லாம் நிலை ஏத்தரு ஆயனின் திரு ஊராக மாழ்த்தரு மருகோனே ஆடகம்பையில் கோபுரம் மாமதில் ஆலயம்பல் வீதியும் வான தென் திருவா புரிமை தெற்கு பக்கம் எம்பெருமானுடைய கோயில். அங்கிருந்து எங்கே போர் புரிஞ்சிட்டு வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு அருணகிரிநாதர் கோயில். நம்மளால எது கண்டுபிடிக்க முடியும்? எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளெல்லாம் ஏற்பட்டு கண்டுபிடிச்ச பிற்பாடு தான் சொல்கிறாங்க. இது டெல்லியிலேருந்து கட்டி எடுத்தாந்தாரு, வழி காட்டணும். எங்கள் ஊரில் இந்த ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. சிறுவாபுரி என்ற ஊர். நாங்கள் வந்து சிறுவரம்பேடு, சின்னம்பேடு, இதுக்கு விளக்கம் தெரியாது. சின்ன அம்பேடு இந்த ராம லவா குசா அவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டு சின்ன அம்பேடு நம்மளுக்கு தெரியல. அப்போது சிறுவாபுரி, சரவரம்பேடு, இப்படி பலவிதமாக அவங்க ஓலைச்சுவடியில் எழுதுனா சிறுவாபுரி. இதையே 2ஆக பிரிச்சுட்டாங்க. எங்கள் ஊர் சின்னம்பேடு தான் இந்த ஊரினுடைய விளக்கம். சின்னம்பேடு இப்போ கூட அட்டஸ்ட் பண்ண சின்னம்பேடு பண்ண சிறுவாபுரின்னு பண்ண முடியாது. நல்ல வசதியாக இருக்குது, நல்லா நிம்மதியாக. நானே நிம்மதியாக இருக்கிறேன், எதுவும் இல்லாதவன். இருக்கிறதெல்லாம் நிம்மதியாக இருக்குது. வாழ்க்கையில் எந்த கவலையுமே கிடையாது. சாப்பாட்டுக்கு இதுக்கு பகவானுடைய அருள். இந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்ந்துருந்தாங்க ஜனமெல்லாம். இப்போ வந்து நல்லா குதாகலமாக இருக்குது. நீ அந்த காசை எடுத்து எல்லாரும் பார்த்துங்க. அது எங்கள் முருகனுடைய அருளால். முருகன் அம்மைக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ எங்கள் சிறுவாபுரியில் உள்ள மக்களுக்கு இந்த காய்கறி வியாபாரம், நெய் தண்ணி போன்றவங்க எந்தெந்த வியாபாரமோ எல்லாருமே நிம்மதியாக இருக்குது. வாழ்க்கையில் அவன் கஷ்டம்னு சொல்ல ஒன்றும். இது ஒரு 4-5 வருஷமாக நடக்குது. இந்தாட்டு எம்பெருமான் 100 வருஷம் ஆனால் கூட மேலே தான் கொடுப்பாரு எங்களுக்கு, இன்னும் கீழே கொடுக்கல. அவர் எல்லாம் அவர் பசின்றது இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் இல்லை. ஆனால் இந்த சிறுவாபுரி கோயில் வந்து ஒரு 500 வருஷம் மேலே பழமையான கோயில்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து இங்கே இந்த கோயில் இருக்குது. சரிங்களா? இந்த கோயிலுக்கு பொறுத்தவரை இந்த பிரார்த்தனைக்காக அதிகமாக வராங்க. கல்யாண பிரார்த்தனை இருக்குது, வீடு கட்ட வேண்டியதில் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்கும், பிஸ்னஸ் விஷயமாக வராங்க. எந்த ஒரு வேண்டுதல் வச்சா ஒரு 6 வாரம் வர சொல்கிறாங்க. 6 வாரம் வந்து போனால் அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவு ஜனம் இருந்தது. ஆனால் ஜனம் வந்துட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஜனம் வரும், மற்ற டைமில் ஜனம் வராது. இப்போ கண்டினியூவாக எல்லா நாளும் ஜனம் வராங்க. செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகமாக வராங்க. ஒரு 2 ஹவர்லேருந்து 4 ஹவருக்குள்ளே சாமியை நின்று பார்த்துட்டு அந்த ஒரு நாள்லேயே வந்து சாமியை பார்த்துட்டு போகிறாங்க. அதே போல் இந்த கல்யாண பிரார்த்தனைக்காக ஒரு 6 வாரம் வருவாங்க. ஃபஸ்ட்டு வாரம் ஒரு 3 மாலை, 6வது வாரம் 3 மாலை சாமிக்கு சாத்திட்டு போனாலும் அந்த 6 வருத்துக்குள்ளே கம்பல்சரி ஒரு பாசிட்டிவ் கம்பல்சரி கிடச்சிடும். ஒரு 10 வருஷம் மேலே குழந்தை இல்லாத வரவங்களுக்கு கூட கம்பல்சரி இங்கே வந்து ரெட்டை குழந்தை கூட பிறந்திருக்கு. நான் என் கையால் கொடுத்து ஒரு 2 பேருக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. என் கையால் கொடுத்து குழந்தை இல்லாத ஒரு 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாத வராங்களா, அவங்க தொட்டியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் இயர் வர சொல்லி கம்பல்சரி சொல்கிறாங்க. குழந்தையோர் தூக்கிட்டு வராங்க. அது ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. ஐயன் இது வரைக்கும் சிறுவாபுரி முருகன் வந்து யாரும் கைவிட்டதில்லை. இது வரைக்கும் வந்து நிறைய பேர் ஜனம் வர காரணமே அதுதான். ஒரு தடவை வராங்க, நம்பிக்கை இல்லாத வராங்க, ஆனால் நம்பிக்கை கொடுக்க வைப்பார் நம்ம சிறுவாபுரி முருகன். இதுதான் ரீசனு. அதே போல் நீங்கள் வீடு கட்ட வேண்டிய பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் ஒரு 6 வாரம் மட்டும் நீங்கள் வாங்க. 6 வாரம் வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக வர வச்சிருவார். அது நான் சொல்லலை, இங்கே இருக்கிற ஜனத்தை நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க செவ்வாய்க்கிழமைனாலே. இந்த கோயில் டைமிங் விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமைனா காலைல 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 8:30 இல்லை 9 o'clock தான் மூடுவாங்க. மற்ற டைமில் காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. புதன் வாயின் வெள்ளி காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணால் 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதே போல் ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் 8 மணி வரையும் இருக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஃபுல் டே தான் இருக்கும். நைட் 8 மணி வரை தான் இருக்கும் கோவில். 6 வாரம் சரியான முறையில் இடைவெளி விடாமல் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம்னா நல்ல பலன் கைகொண்ட பலன் கிடைக்கணும் ஒரு வரலாறு. அந்த வரலாறை கைப்பற்றுறதுக்காக பக்த கோடிகள் எல்லாம் 6 வாரம் தொடர்ந்து வரணும் இருக்காங்க. நான் முதல் வாரம் வந்தேன், அதோட கடைசி வாரம் வந்திருக்கேன். நடுவில் வந்து எங்களுடைய துணைவியார் என்னோட மனைவி வந்து 6 வாரம் தொடர்ந்து வந்திருக்காங்க. இவருடைய அனுபவம் என்னன்றது இதுமாரி நடைமுறைகள் தான் தெரியும். இருக்கு ஐயா இருக்குது மாற்றங்கள் இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் அதிகமான அபிவிருத்தி இருக்குது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, நல்லபடியாக இருக்குது. மன நிறைவாக சந்தோஷமாக வரும். முருகப்பெருமானுடைய தரிசனம் பண்ண வரும்பொழுது அனைத்து பக்த கோடிகளும் வந்து தரிசனம் பண்ணுறப்போ மன நிறைவாக தான் போகிறாங்க. அந்த மன நிறைவு முருகன் பெருமான் கொடுக்கக்கூடிய அருள் அது. அந்த அருள் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றிக்கணும் கிளம்புறோம். இந்த கோயிலுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. கடவுள் எங்களுக்கு வழி காமிக்கிறாரு. இதேமாரி கடைசி வரைக்கும் எங்களுக்கு காமிக்கணும்னு நாங்கள் வாரம் வரணும்னு இருக்கிறோம். 6 வாரம் முடிஞ்சிடுது. இதுக்கு மேல்பட்டு இன்னும் நல்லா கொடுத்தாருன்னா வாரம் வரலான்னு இருக்கிறேன். என்னுடைய வேறு எதுவும் கேட்கல ஐயா. எங்களுக்கு வியாபார ஸ்தலம் நாங்கள் செய்யக்கூடிய சிறு தொழில் தள்ளு வண்டியில் டிஃபன் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுடைய சொந்த ஊர் திண்டிவனம். அந்த திண்டிவனத்தில் செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து எங்களுக்கு அன்றாட தினப்படி பகவான் படியலக்கிறது. எங்கள் 2 பேர் கஷ்டத்துக்கு அந்த படியலந்தான் மன நிறைவாக போகிறோம். சொத்து சுகன்றதுலாம் நாங்கள் ஆசைப்படலை. நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். நோய் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருந்தா அதுவே போகிறேன். மன நிம்மதியே அதுதான். இவங்களை வரைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய ஆயுள் மூச்சு இருக்கிற வரைக்கும் வாரம் அனுப்புறதா சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஐயன் வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போத்தி கோயில் கிடையாது. லவங்கோசலம் போர் விட்டு அருணகிரியார் காட்சி கொடுத்தது இந்த ஊர். அதனால் எங்கள் தாத்தா நாளில் சிறுவரம்பேடு பேர், சின்னம்பேடு ஆச்சு, சரம்பேடு ஆச்சு, இப்போ சிறுவாபுரி, சிறுவர் ப்ளஸ் எடு அம்பேடுன்னு சொல்லி அதனால் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க வந்து சிறுவாபுரின்னு பேர் வச்சாங்க. இப்போ 25 வருஷமாக சிறுவாபுரி. அதுக்கு முன்னாலெல்லாம் இந்த 3 பேர். ராமர் காட்டில் ஆண்டு 1 வருஷம் நாட்டில் ஆண்டது இந்த ஊர். அதனால் வீடு இல்லாதவங்க வந்தாங்கன்னா 6 வாரம் வீடு இல்லாதவங்க வந்தாங்கன்னா வீடு சின்ன குடிசையாவது கொடுப்பாரு. வள்ளியை கைப்பிடிச்சது இந்த ஊர். அதனால் கல்யாணம் ஆகாதவங்க 6 வாரம் வந்தாங்கன்னாக்கா கல்யாணம் முடியும். கல்யாணம், குழந்தை, வீடு அந்த 3க்கும் முக்கியம். அந்த 3க்கும் நல்லா தான் செய்வார், எல்லாமே பண்ணுவார். என்றைக்கு வந்தாலும் முருகனை பார்க்கலாம், என்றைக்கு வந்தாலும் விசேஷம்தான். ஆனால் 6 வாரம் வரணும். 6 முகம் அவருக்கு, பாலமுருகன் பேர் அவருக்கு. அதனால் 6 வாரம் வந்தாங்கன்னா அவங்க என்ன நினச்சி வராங்களோ, கடனோ கல்யாணம் வீடு இன்னும் குழந்தை இல்லை எந்த பிரார்த்தனை பண்ணிக்கின்னு வந்தாலும் 6 வாரம் வந்தாங்கன்னா 6வது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஐயர் வந்து எங்கள் ஊர் முன்னால் இருந்த ஐயர் செத்துட்டார். ஆக்சிடென்ட் ஆச்சு. ஐயருக்கு பையன் வந்து சின்ன பையன். அதனால் அவர் செய்ய முடியாமல் ஆண்டார் குப்பத்துலேருந்து இந்த ஐயர் இட்டுன்னு வந்து ஆனந்த ஐயர் குருக்குள்ள வச்சோம். அவர் வச்ச பிற்பாடு அவர் செவ்வாய்க்கிழமை விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பழத்தில் பண்ணால் இது விசேஷம், செம்பரத்தம் பழத்தில் பண்ணால் ஆயில் விருத்தி, ஒரு பழத்துக்கு ஒரு ஐதீகம் பண்ணி சொன்னார். அவர் சொன்னதுக்கு பிறப்பேடு அதனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுதான் விஷயம். நாங்கள் வேறு என்ன சொல்கிறோம், வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் நாங்கள் பார்க்குறோம், பாத்ரூமு ஏதோ இடம் எல்லாம் கொடுக்குறோம், செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். மாறுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு மாறுறது செய்கிறது ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு விவசாயம் இப்போ குறைஞ்சி போச்சு. முன்னாலெல்லாம் விவசாயம் இருக்கும், இப்போ விவசாயத்துக்கு முன்னால் ஆள் கிடைக்கும், இப்போ ஆள் கிடைக்கிறது இல்லை. இதுதான் விஷயம். 6 வாரம் வந்தாங்கன்னா 6வது வாரம் அவங்களுக்கு அந்த என்ன நினச்சி வராங்களோ அவங்களுக்கு நிறைவேறிடும். அது நிறைவேறிடுச்சுன்னா 6வது வாரம் அவங்க பிரசாதம் அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ, லட்டு கொடுக்குறோம், சக்கரை சாக்லேட் கொடுக்குறோம், சக்கரை பொங்கல் என்ன கொடுக்கணுமோ அவங்க இஷ்டமாக கொடுப்பாங்க. இது 6வது வாரமாக வந்துக்கிறோம் சார். 6வது வாரம் நாங்கள் இப்போ தான் 6 வாரம் வந்துக்கிறோம். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இந்தமாரி 6 வாரம் வந்தால் எல்லாம் இது வருது, கூடி வருது, நம்ம நினச்ச காரியம் நிறைவேறுதுன்னு. அதை நினச்சா நாங்களும் வந்துருக்கோம். சில விஷயங்கள்லாம் நினச்சிக்கின்னு இங்கே போரூர் பக்கத்தில் கெருக்கம்பாக்கம் இல்லை, இது இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா திருப்தியாக மன திருப்தியாக இருக்குது. அடிக்கடி வர மாரி இருக்குது. இப்போ தொடர்ந்து வர மாரியும் அப்படி நினைக்கிறோம். 6 வாரம் வரத்துக்கு பிரார்த்திக்கணும்.
4 வாரம் வந்துக்கிறோம். இன்னும் 2 வாரம் கஷ்டத்துனால முருகர் வேண்ட வந்துக்கிறோம். குடும்பத்தில் கஷ்டம் எல்லாமே வரும் புள்ளி உடம்பு சரியில்லை, அதனால் அந்த கஷ்டத்துக்கோசம் வந்துக்கிறோம். இவங்களுக்கு குழந்த பிறக்கணும் இவங்க வந்துக்கிறோம். பையன் எனக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், அவன் நல்ல வேலை இது பண்ண அவனுக்கு வந்துக்கிறோம் பையனுக்கு. நம்பிக்கை தான் சார், நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா முருகன் காப்பாற்றுவார் நல்லா தெரியும், அதனால தான் வந்திருக்கோம். நாங்கள் ஃபோன்லேயும் பார்த்துருக்கோம், நேர்லேயும் வந்திருக்கோம். அதனால் அது மனது ரொம்ப நிறைவாக இருக்குது. அதனால் முருகான்னு நினச்சி நாங்கள் வந்திருக்கோம். அதனால தான் வேற இல்லை. அது ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கார், ஹார்ட் பேஷண்ட்டு, அவர் நல்லா குணமாகணும். அதனால் நல்லா வேண்டிக்கிட்டு முருகா அப்படின்னு நினச்சின்னு தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது முருகா அப்படின்ட்டு. இதுவரையும் எந்த இதுவும் இல்லை அவருக்கு. டிஸ்சார்ஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதனால வேண்டின்னு வந்திருக்கோம். ரெட்டேரியில் ஒரு அம்மா ரெட்டேரி, நான் வந்து நங்கநல்லூர் அங்கேருந்து வரோம். நான் 2012 வியாபாரம் பார்க்குறேங்க கோயிலில் பூ வியாபாரம். இங்கே வர பக்தர்கள் வந்து நல்லா 6 வாரம் வந்து நெய் விளக்கு போட்டு வீடு கட்டினாக்கா எல்லாமே நிறைவேறும். இங்கே வந்து நம்ம இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாமே நிறைவேறுது. முன்னாடி வந்து கொஞ்சம் டெவலப் கம்மியாக தான் இருந்தது, இப்போ வந்து அதிகமாகுது. கூட்டம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் பேர் வராங்க. அந்த அளவுக்கு முருகர் வந்து அவளை வந்து அருள் கொடுக்குறாரு. நல்லா வீடு கட்டுறாங்க, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது, குழந்தை பாக்கியங்களுக்கு எல்லாமே செய்யுது. இங்கே வர பக்தர்கள் வந்து இந்த பூ வாங்கி சாமி கொடுப்பாங்க. 6 வாரம் வேண்டி வந்தாங்க, மாலை கொடுத்து சாமிக்கு நிவர்த்தனை பண்ணி வந்தாங்க, எல்லாமே நிறைவேறுதுங்க. முருகர் வந்து நல்லா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. சிறுவாபுரி பாலசுப்ரமணி வந்து அவர் வந்து மரபு பச்சைக்கல் வேண்டி வருது அப்படி நிறைவேறுது. முன்னாடி வந்து கூட்டமெல்லாம் அவ்வளோ வராது. இப்போ வந்து இது இப்போ ஒரு 6 வருஷமாக கூட்டம் வந்து 4 லட்சம் 5 லட்சம் பேர் வராங்க. முருகர் வந்து எல்லாமே வேண்டி வருது அப்படி நிறைவேறுது. சிறுவாபுரி ஆலயத்துக்கு வந்தால் இங்கே நடக்கிற விஷயம் என்னன்றால், எப்போ திருமாங்கல்யம், புத்திர சந்தானம், வீடு கட்டுற அமைப்பு இத்தனையும் இந்த முருகப்பெருமானாண்ட வந்தால் அருள் புரிஞ்சு உங்களுக்கு செய்வார். அதனால் மக்கள் வந்து நிறையா இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அவருக்கு உகந்தமான நாள். அங்கே வந்து அவருக்கு இந்த வேண்டுதல்கார் மட்டும் கோயிலை 6 பிரகாரம் சுற்றி வரணும். சுற்றி வந்தால் நிச்சயமாக நடக்கும். சிறுவாபுரி முருகனாண்ட வந்து போனாலே நீங்கள் நினைக்கிறதே அவர் தருவார். இது முக்கியமாக நீங்கள் அதை புரிஞ்சுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் ஒரு 10 இயர்ஸ் இருக்கேன். ஆனால் அப்பா வந்து 25 இயர்ஸாக வந்து இங்கே கடை வச்சுருந்தாங்க. அப்பா தவறினதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து நான் ஸ்டேபிளாக வந்து நான் இருக்கேன். சிறுவாபுரி கோயில் வந்து அப்பத்துலேருந்தே ஓரளவுக்கு வந்து சுற்றுவட்டாரத்தில் இருக்க ஜனம்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தங்களை நடக்கும்போது அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் ஃபுல்லாகவே. ஆனால் வந்தவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கு. கோயிலுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து மினிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக போகிறவங்களா இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு 15 இயர்ஸ் 20 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வரவங்களாம் இருக்காங்க. மேபி நிறைய கோயிலில் வந்து அந்த மாதிரி போவாங்களான்னு தெரியாது, ஆனால் இந்த கோயிலில் வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. சீரியஸாகவே இங்கே வரவங்க மோஸ்ட்லி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள தான் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான் பார்க்கலாம். இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து வீடுக்காக தான், வீடு சொந்த வீடாக இல்லாதவங்க எவ்வளோ பேர் கனவோடு இருக்கிறவங்களாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு. சில ஆக்டர்ஸே இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க சில யூடியூப் சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்து நீங்களே கூட பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வடிவகரிசி மேம்லாம் வந்து இந்த கோயிலை பற்றி அவ்வளோ ஃபேமஸாக பேசியிருக்காங்க. இங்கே வந்தாவே வீடு மோஸ்ட்லி கல்யாணம், இது 2 தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறவங்க 40 42 அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இங்கே வந்து நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே அவரோட பவர் தானே. நான் 10-11 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். இங்கே வந்து கல்யாணம் வேண்டுதல், வீடு வேண்டுதல், குழந்தை வேண்டுதலுக்கு வருவாங்க. வீடு வேண்டுதல்னா வீடு அங்கே பின்னாடி கல் இருக்கும், அதை வச்சு கட்டினா வீடு கண்டிப்பாக வாங்குவாங்க, விற்பாங்க. வாங்கிறதுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. நினச்சது நிறைவேற்றுவார் முருகர். அவர் நம்பி வந்தால் கைவிட மாட்டார். விலை வேண்டுதலுக்கு 6 வாரம் வரணும். 6 வாரம் வந்து கல்யாணம் வேண்டுதல்னா 3 மாலை வாங்கணும். 3 மாலை வாங்கிட்டு போயிட்டு முருகர் மூலஸ்தானத்தில் உடனே கல்யாண முருகர் இப்படி இருப்பாங்க, பள்ளியும் முருகரும் இருப்பாங்க. அவங்களுக்கு போட்டோம்னா கல்யாணம் கண்டிப்பாக கூடி வரும். இங்கே வந்தால் பசி இல்லாத போக மாட்டாங்க. ஒரு 10 ரூபாய் இல்லாதவங்க வந்தால் கூட வியாபாரத்துக்குன்னு வந்தோம்னா ஒரு 10 ரூபாய் காமிக்கிறாரு. யாரும் குறைலாம் இல்லை. முருகர் நம்பி வந்தவரை கை விட மாட்டார். சென்னை தாம்பரத்து பக்கத்தில் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். 5 வாரம் ஆட்டோவில் வரணும். சரி, இந்த வாரம் 6ஆம் வாரம் வந்து நம்ம வரோம். சரி சொல்லிட்டு அங்கேருந்து பெருங்குளத்தூர்லேருந்து நடந்தே வந்தோம். பாத யாத்திரையாக நடந்து வந்தேன். அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. முருகனை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எனக்கு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு வரேன். நம்பிக்கை கோவில் சிறுவாபுரி முருகர் கோயில் வந்து எனக்கு தடைகள் வந்தது நிறைய. இதனால் ஒரு வேலையை நான் விட்டுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல. சரி, இந்த 6 வாரங்கள் வரணும், அதனால் திருப்பி இது பண்ணோம். 6 வாரம் விளக்கேற்றினா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எல்லா தடைகளை மீறி இந்த வந்திருக்கேன். நான் முருகரை கும்பிட்டா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கம்மியாக தானே இருந்தது கூட்டம்.
வந்து 6 வாரம் கண்டினியூஸாக வந்தால் வேண்டுதல்லாம் நிறைவேறுதுன்னு ஒரு வார்த்தை அடிபட்டது. அதுக்கப்புறம் ஜனம் அதிகமானாங்க, வேண்டுதலும் கண்டினியூஸாக நிறைவேற ஆரம்பிச்சிது. எல்லாருமே அதனால நிறைய பலன் பெற்றுக்கிறாங்க. 6 வாரம் தொடர்ந்து வந்தாங்க, தொடர்ந்து ஒரு பூஜை ஒரு மாலன்ட்டு வாங்கி போட்டு போகிறாங்க அப்படின்னா 6வது வாரம் அவங்களே வந்து ஒரு சாப்பாடோ ஒரு சாக்லேட்டோ அவங்களால முடிஞ்சதோ வாங்கி கொடுத்து அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு அவங்க வாயால் சொல்லிட்டு போகிறதே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனாலேயே கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சு. இங்கே வந்தாலே வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்ற மாதிரி இருக்குது. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க சிறுவாபுரி வரலாம்ண்ணா. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, கடனில் மாட்டினுக்கிறோம் அப்படின்னாலே 6 வாரம் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு போனால் அதுக்கப்புறம் நல்ல மாற்றம் இருக்கிறதா சொல்கிறாங்க. தொடர்ந்து அந்த மாதிரி நல்ல மாற்றம் இருக்கிறதா சொல்லிட்டு வராங்க. நம்மளுக்குமே இது நடந்திருக்கு நிறைய விஷயம். இப்போ நாங்கள் தொடர்ந்து போன 6 வாரமும் நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். நானுமே பயங்கர கடன்லலாம் மாட்டிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்குமே கடன் பிரச்சனை நீங்கள் கழுத்து நெறிகிற அளவுக்குலாம் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டு வந்தது. இந்த கோவிலுக்கு நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன். 6 வாரம் தொடர்ந்து வந்துட்டு 6 வாரம் முடிஞ்சோடனே சாக்லேட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் 6 வாரம் தொடர்ந்து வந்தேன், சாக்லேட் கொடுத்தேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து. ஆனால் இந்த கோயிலுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், 2 வருஷம் கழித்து அது நடந்துச்சு. சரி மறுபடியும் ஒரு டைம் வரலாம் அப்படின்னு நான் தனியாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு 6 வாரம் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியோட 9 வாரம் தொடர்ந்து வந்தேன். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுனால அதுக்காக நான் இப்போ வந்து மறுபடியும் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன். இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 வாரம் தொடர்ந்து வரணும். ஆனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாரம் கூட வரலாம், தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக 100% நடக்கும். நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும். ஐயா, நான் 14 வருஷத்துக்கு முன்னே இந்த கோயிலே எனக்கு தெரியாது. பெரியபாளையம் வந்தேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், 23 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் குண்டா இருப்பான்னு ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். 6 வாரம் வர சொன்னாங்க. 6 வாரம் வந்து உள்ள அப்போல்லாம் காலியாக இருக்கும், நல்லா சுற்றிட்டு வந்தோம். வந்த அப்போது அந்த மாலை போட்டு சுற்றிட்டு 6வது வாரம் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும், ஒரு ஃபோன் வருது, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன், பௌர்ணமி. நான் சொன்னேன் இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பொண்ணு கல்யாணம் ஆகி என் பேத்தி பெருசாகிட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பெரிய பொண்ணாயிட்டா. எனக்கு அது வந்து இவரை என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி என் பையனுக்கு வந்தேன், ஒரு 3 மாதம் தடங்களாச்சு. அப்புறம் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிது, நல்லபடியாக கல்யாணம் பண்ணேன். அவங்களுக்கு 2 பசங்க. இதுதான் என்னோட ஆசை. இவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதாவது கண்ணில் தண்ணி தான் வரும் அவரை பார்த்தா சந்தோஷத்தில். கஷ்டமே சொல்ல வராது. இப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் அவரை பார்த்தா அந்த ஆனந்த கண்ணீர் தான் வரும். உன்னை பார்த்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுதான் என்னோட வாழ்க்கை. அந்த முருகர்னாலே பெரிய விஷயந்தான். அதுலேயும் இவருன்னா இந்த கல்யாணம் குழந்தை எல்லாத்துக்கும் அவர் இருக்காருப்பா. அது நான் வந்து இதை சொல்லணும்னு எவ்வளோ பேர்கிட்ட ஆசைப்பட்டு சொல்லிடுவேன். பஸ்ஸிலலாம் சொல்லி வைப்பேன், எங்கன்னா கல்யாணம் அவ்வளோனா போங்க போய் இங்கே பண்ணுங்கன்னா எவ்வளோ பேருக்கு ஆயிருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என் கொடுப்புனேன். என் முருகன் எனக்கு அருள் புரிஞ்சாரு. அதனால் விட மாட்டேன், எப்போனா வந்துடுவேன். ஒரு வாரம் தடங்கலானா கூட அடுத்த வாரம் வந்துடுவேன். அது வந்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது எல்லாருக்கும் ஒளிபரப்பு பண்ணுங்க, வந்து பார்க்கட்டும். அவர் அருள் ஆசி நமக்கும் கிடைக்கட்டும். கோயிலுன்னு சொல்ல முடியாதுன்னா, இப்போ நான் வந்து 2024 இங்கே வந்தேன், வீடு கட்டணும்னு நினச்சேன். ஆனால் அடுத்த ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தா எங்களுக்கு கடைக்காலி எல்லாம் கவர்மெண்ட்டில் குரூப் ஹவுஸ் அலாட் பண்ணாங்க. இந்த கோயில் வந்ததுனால எனக்கு ஒரு நல்லது நடக்குது. செவ்வாய்க்கிழமை நம்ம 6 வாரம் தவறாமல் வந்தால் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும். இந்த கோயில் பற்றி இன்னும் சில பேருக்கு நிறைய ஒரு விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இந்த கோயில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோயில். நிறைய இந்த சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து எப்பவுமே வழிபடுறாங்கண்ணா. வேண்டிட்டு வரல, சரி இது எனக்கு நல்லது நடந்ததுனால சரி ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க 6 வாரம் தொடர்ந்து வந்தால் நடக்கும் அப்படின்னு. நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாப்பா வச்சுட்டு வர முடியாது, ஃபஸ்ட் வீக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர நிறையாமே போனோம். இப்போ 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் திரும்ப வரலாம், நம்மளால் முடிகிற வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு தான் தோணுது. முடிகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பேன். முருகர்னு சொல்லணும், முருகர் தானே, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்திருக்கேன் கோவிலுக்கு. ஒரு 6th 7th படிக்கும் போது இங்கே ஊரில் இருந்து வந்திருக்கேன். அப்போது இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கிட்டையே முருகரை பார்க்கலாம், உள்ள கோவிலில் உட்காரலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாதம், நம்ம வயிறு காலியாக வந்தால் கூட வயிறு ஃபுல்லாக ஆகிட்டு போகிற மாதிரி பிரசாதம் அது மாதிரி கொடுப்பாரு, முருகர் கொடுக்குறாரு மனுஷங்க ரூபத்தில். அது ஒரு விஷயம். ஆக்சுவலாக இப்போ நான் வந்தது எனக்கு நிறைவேறிச்சு. என் ஃப்ரெண்டுக்காக அவளுக்காக வேண்டிக்கிட்டு 6 வாரம் வந்து இது 6வது வாரம் வந்து விளக்கு போட்டு என்னால் முடிஞ்சது கொடுத்துட்டு போகிறேன். எப்படி சொல்கிறது, நான் வந்து என்னால் முடியாது, அவ்வளோதான், பார்க்க முடியாது. தூரம் வந்த பிறகு எனக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கே போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே என்னால் தங்க முடியல. ஐயோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம போயிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. திருப்பி இவங்க வந்துட்டாங்க, கோயிலாண்டி இவங்க வந்துட்டாங்க, வான்னு கால் பண்ணாங்க. இல்லை என்னால் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அப்புறமா நான் கிளம்பி வந்துட்டேன்.
வந்து அப்புறம் இவங்க வெளியே வந்துட்டாங்க. என்னால் முருகரை பார்க்க முடியல. ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த கோபுரத்தாண்ட நின்று கும்பிட்டு போயிடலான்ட்டு. அப்புறமா என்னென்ன ஒரு வழி அவரை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு இருக்காரு, என் கூடவே இருக்காருன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்தது. நான் நினச்சே பார்க்கல, அன்றைக்கி நான் அவரை பார்ப்பேன்ட்டு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் நான் பார்த்தேன் அவர். ரொம்ப திருப்தியாக இருக்குது, எனக்கு மனசு திருப்தியாக. நினச்சா வந்து நிற்பார், எது ஒன்றுமே பண்ணுவார், நல்லது தான் பண்ணுவார். அது நம்பிக்கையாக இருக்குது, எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. வீடு கட்டணுன்னு வந்தேன். வீடு கட்டணும் முடிஞ்சுது. பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. பையனுக்கு வந்தேன். இப்போ சின்ன பையனுக்கு கல்யாணம் பிரச்சனை வீட்டில். அதனால் ஒரு அண்ணன் நம்பி வந்துக்கிறேன். இங்கே வந்தால் வர கால்னா கூட ஒரு அண்ணன் வந்து தெரியல. வீட்டுக்கு போனால் தான் தெரிது. முடியாதந்தா கூட 5 வாரம் லைனில் நின்று பார்த்துட்டு போயிட்டேன். இது லாஸ்ட் வாரம் முடிச்சுட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகனா வீட்டில் பிரச்சனை அது முடியணும். அந்த முருகனாண்ட வேண்டிட்டு வந்தேன். வீடு கட்டணுன்னு வந்துச்சேன். வீடு கட்டுக்கு 6 வாரம் வந்தேன். அது முடிஞ்சுது. பையனுக்கு கல்யாணம் ஆனது அதுவும் முடிஞ்சுது. தினி 2வது பையனுக்கு கல்யாணம் ஆனு இவராண்ட வந்துக்கிறேன். நான் வந்து 3 வருஷம் ஆகுது. இது 3வது வருஷம் வந்துக்குது. முன்ன வருஷம் வந்து அந்த லைனில் தான் சுற்றணும். இப்போ வந்து குளத்தாண்டை முன்ன வந்து கொஞ்சம் தான் ஜனம் கம்மி. அந்த லைன்லேயே சுற்றி போயிடுவேன். இப்போ அங்கே குளத்த பக்கத்தில் நின்று வரேன். அவ்வளோ பக்தியாக நம்பிக்கையோடு வரேன் முருகராண்டை. அவர் காட்டணும். நான் நினச்சது நிறைவேறணும்னு வந்துக்கிறேன். காலினோட பறந்து போயிடுது. வீட்டுக்கு போனால் தான் தெரிது. எதுவுமே தெரியல. லைன் நின்னாமல் வந்தாலும் தெரியல அவராண்டை. அதுதான் எனக்கு இது பிரச்சனை முடியணும் என் வீட்டில். அந்த பிரச்சனைக்காக தான் வந்துக்கிறேன். என் பையனுக்கும் கல்யாணம் ஆகணும், அதுவும் முடியணும் வெற்றிகரமாக. எல்லா ஜனம் நான் சொல்கிறாங்க அவங்க போனால் புரியுது அவங்க போனால். அதனால அவர் நம்பி மேலே அவங்க வந்துட்டேன். தொடர்ந்து நிற்காத 6 வாரம் முடியலன்னா கூட வந்து நிறைவேற்றிட்டேன். அவர் தான் பார்க்கணுன்னா அதேமாரி இது முடிஞ்சு தான் இன்னொரு இதுக்கும் வருவேன் நான் ஒரு நான் தொடர்ந்து 23 வரேன். நிறைவாக இருக்குது. ஜனம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நிறைய ஜனம் இருந்துச்சு. மற்றபடி இந்த வாரம் கம்மியாக இருக்குது ஜனம். நல்லா சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வர்றது நல்ல நிம்மதி கிடைக்குது. எதிர்பார்த்து தான் வரோம். கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை, அதனால் வந்துருக்கு வரோம். நான் தொடர்ந்து வந்துருக்கேன். ஒரு தெரியுது எனக்கு, ஆனால் இப்போ சொல்ல முடியாது. அது பூர்ணமாக கிடைச்ச பிறகு இன்னும் ஒன்று கிடைக்கணும். அது கிடைச்சிட்டா கிடைச்சிச்சுன்னா எனக்கு உண்மையாக ப்ரொமோஷன் கிடைச்சிது. அதனால கொஞ்சம் சந்தோஷம் தான். அதனால் அப்பாக்காக நான் வந்தேன். நம்பிக்கை தான் இவ்வளோ ஜனங்களும் வருது. வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நிற்கிறது காரணம் என்ன? நம்பிக்கை தானே. நான் தொடர்ந்து வரணும். 6 வாரம் வந்தால் போதுன்றாங்க. நான் தொடர்ந்து வரணும்னு வேண்டினவனுங்க. அதிகம் வரன்னு தேடி வரதுக்காக நல்ல வரம் வரும் கிடைக்கும்னு சொல்லிட்டு முருகன் அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க அதிகம். அப்புறம் இப்போ நாங்கள் வந்து பசங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணுமே முருகா அப்படின்னு வேண்டியிருக்கோம். ஆக்சுவலி இது என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வரப்போவே செம்ம தடங்கள், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ப்ராக்கலாக இருந்துச்சு. வரப்போவே நல்லா இருந்தது, நல்ல வைப்பாக இருந்துச்சு. செம்மையாக இருக்கும். கூட்டம்லாம் வந்து அந்த குளத்தை தாண்டி வந்து நின்றுட்டுருக்கோம். ஒரு 2 hours 3 hours ஆகும் சாமி பார்க்கறதுக்கு. 100 rupees லைனில் நின்று. இது எனக்கு 4th வீக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற 3 வீக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. இது நான் இன்னும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் விசிபிளாக பார்க்கல. பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 6 weeks நீங்கள் வந்து ஈஸியாக போயிட முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நீங்கள் போகாமல் ஸ்டக் ஆகிடுவீங்க அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட் வீக் அந்த ப்ராப்ளம் வந்தது, செகண்ட் வீக் இல்லை. பட் 3rd வீக்கும் 4th வீக்கும் அதை விட செம ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இன்னும் 2 வாரம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நிறைய பேர் வந்து நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு லைனில் பேசி நான் கேட்டிருக்கேன். இப்போ கூட ஒருத்தவங்க அவங்க குழந்தைக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகுதுன்ற மாதிரி சைன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத வந்து கேட்டிருக்கேன். நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் கேட்டிருக்கேன். நல்லது நடந்து அதுக்கப்புறமா கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அனுபவம் இல்லை, இதை என்னுடைய ஃபஸ்ட்டு டைமு. இந்த பாப்பா பையனோட காலேஜ் ஃப்ரெண்டு, அவள் சொல்லி போயிட்டுருக்கு அப்படின்னா நானும் கேள்விப்பட்டதில் கோயில் ரொம்ப சிறப்பானது, நம்ம நினச்சதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் என் பையனுக்காக வேண்டிக்கிட்டு மேரேஜ் பண்ணணும் பையனுக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகர்கிட்ட வந்திருக்கேன். ஃபஸ்ட் இங்கே கல்யாணம்னு தேடி வந்தாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறமா படிப்புக்கு எந்த படிப்புனாலும், அதாவது டாக்டர் படிப்புக்காக நிறைய பேர் வந்து சீட் கேட்டு டாக்டர் சீட்டு கிடச்சிருக்குது. ஒரு குழந்தைக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இதுக்கு தான் வராங்கனால எனக்கு தெரியாது. என் கடையாண்ட வந்து கொஞ்சம் ஹெல்மெட்டை மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க அவங்க. சரி அது கோயில் மூடுற நேரம் அப்போ வந்து 10 மணிக்கு மேலே தான் கோயில் மூடுவாங்க. அப்போ பார்த்துக்கினேன். 3வது வாரம் வந்து மேலே பார்த்துங்கக்கா நான் போயிட்டு வரேன்ட்டு திரும்ப சொன்னாங்க. லாஸ்ட் 6வது வாரம் தான் வந்து சொன்னாங்களே, அக்கா 3 வாரம் தான் வந்தேங்க, என் பிள்ளைக்கு காது கேட்கறதுக்கு டாக்டர் கிடச்சிட்டாங்க, என் பையனுக்கு இங்கே ஸ்கூல்லேயும் சீட் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்புறமா 6வது வாரம் இந்த இடத்துலேயே வந்து பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு அந்த பையனை படிக்க வைக்கிறேங்க, நான் இப்போ ஸ்கூல் போகிறேங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் வந்து ஒரு சிக்ஸ் ஷாம்பு கூட இல்லாமல் இருந்தேன் என் வாழ்க்கையிலேயே. பாத்ரூமில் உட்காந்து அழுதுக்கிறேன் நான். ஆனால் முருகிற இடத்துல வந்து கடை வச்ச போகிற இன்றைக்கி என் பொண்ணை BCA படிக்க வைக்கிறேன். 2வது பொண்ணு பியூர் சயின்ஸ் படிக்கிறா. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு.
என்கிட்ட ₹1 கூட கிடையாது. ஆனால் யார் இவங்கன்னே தெரியாது. யாரோ இவங்களும் கொடுத்து டாக்டர் ரைட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல மெட்ராஸில், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோம். நாங்கள் சீட் கேட்டதுக்கு நீங்களெல்லாம் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு போயிடுங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. இல்லைங்க சார், எவ்வளோ நாளும் நான் பார்க்குறேன், கொடுங்க சார்னே. எங்கள் வீட்டுக்கார் ஒரு இடத்துல படியால் வேலை செஞ்சிருந்தார். அவங்க வந்து சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்கிற டாக்டருங்கெல்லாம் சேர்ந்து எங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே அந்த ஐசியூ வார்டில் இருக்க வச்சாங்கல்ல, அது கூட வேணாம் அன்ட்டு கேன்சல் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா ஐசியூ வார்டுக்கு போகாத அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. காசு அந்த அளவுக்கு ஆகாத அளவுக்கு முருகர் ஏதோ துணையாக இருந்து எங்களை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் வாழ்க்கையில். ஒரு வேளை ரேஷன் அரிசி சாப்பாடு கூட கஷ்டம் தான் எனக்கு. முருகர் புண்ணியத்தில் நான் நல்ல மாதிரியாக இருக்கேன் இன்றைக்கி. ஒரு கஷ்டப்பட்டு வந்தால் தான் நம்மளுக்கு நிறைவேறணும்னு ஒரு நம்பிக்கையில் வரணும், அவ்வளோதான். முருகர் கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்கக்கூடாது. தொலைவில் நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் இந்த இடத்துல. ஆனால் அவங்க ஃபோட்டோலாம் இல்லை நிறைய பேருக்கு, அவங்களெல்லாம் காட்டல. எனக்கு இடத்துல வந்து நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. குழந்தை இல்லாத 8 வருஷம் இருந்தாங்களாம். இங்கே நான் இளநீர் வைப்பேன், என்னாண்ட வாங்கி போய் கொடுத்து இந்த இடத்துல வந்து போட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு என் ஒய்ஃபு முழுகாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம்னு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல, வீடு கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. இந்த முருகராண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அம்மா வந்திருக்கிறாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் பார்க்கல. மு.க. ஸ்டாலின் ஒய்ஃப் அவங்க வந்திருக்காங்க, நான் கண்ணால் பார்த்தேன். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறமா வந்து சகிலாக்கா வந்திருக்காங்க. அப்புறமா வந்து ஸ்னேகா வீட்டுக்கார் வந்தாங்க. பிரசாந்த் அவங்க அப்பா வந்திருக்காங்க. நிறைய சீரியல் ஆக்டருங்க வந்திருக்காங்க. பிரியங்கா வந்திருக்குது. நிறைய சீரியல் ஆக்டருங்க தான் வந்திருக்காங்க. வந்து போயிருக்காங்க. அவங்க வந்தாங்களா விஐபின்ட்டு அவங்களுக்கு முதல்ல விட்டுருவாங்க. சீரியல் ஆக்டர் ஃபுல்லாக வந்தாலுமே இப்போ தான் வரதில்லை நிறைய பேர். இந்த கோயிலை பற்றி விஷயங்கள் என்னென்னா நினச்சது நிறைவேறுது. இந்த கோயிலில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து கன்ஃபார்மாக நிறைவேறுது. கல்யாணம் வேண்டுதல், வீடு கட்டுறது, மேலே பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனை எது இருந்தாலும் வந்து இந்த முருகர் கோயில் 6 வாரம் தடங்கள் இல்லாமல் வந்தால் நினச்ச காரியம் நடக்குதுன்னு எங்களுக்குள்ள ஒரு அதிகம். நல்ல வீட்டுக்காரர் கொடுத்தது, நல்ல பசங்களை கொடுத்தது, நிம்மதியாக வச்சுன்னுக்கிறாருல்ல, அது வேறு சந்தோஷம்தான். என்கிட்ட வந்து மாலை எல்லாமே வாங்குறவங்க வந்து அவங்க நினச்ச காரியம் நடக்குது. எத்தனையோ பேருக்கு என் கையால் மாலை எடுத்து கொடுத்து கல்யாணம் நடந்துக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. நான் அவங்களே வந்து புடவை ஜாயிட்டு எல்லாம் வச்சு கூட எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என் கையால் நினச்சக்கார முருகர் கோயிலுக்கு வந்தால் இந்த அக்கா கையில் எடுத்து கொடுத்தா நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து தேடி கூட வந்திருக்காங்க என்னை. நான் இந்த கோயிலே வந்து 20 வருஷமாக இது கடை வச்சுருக்கேன், ஃபோட்டோ கடை வச்சுருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து திருவெற்றியூர் தான். என் பையனை படிக்க வைக்கணும் நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு கடைலாம் போடல, நான் இந்த கோவிலுக்காக வந்தேன். 6 வாரம் விளக்கு போட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கடை போட்டேன். கடை போட்டு என் பையனை படிக்க வச்சு விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணி இப்போ சினிமாவில் எடிட்டராக இருக்கான். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. 6 வாரம் வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். இங்கே படிப்பு, கல்யாணம், குழந்தை பேர் எல்லாமே நடக்கும். இங்கே 6 வாரம் வந்து இந்த கோவிலுக்கு வர்றது என்ன ஸ்பெஷல்னா விளக்கு போடுவாங்கம்மா. ஃபஸ்ட்டு வாரம் ஒரு விளக்கு, செகண்ட் வாரம் 2, 3ஆவது வாரம் 3 விளக்கு போட்டு 6ஆவது வாரம் வெத்தலை தீபம் போடுவாங்க. இது அபிஷேகம் பண்ணுவாங்க, மாலை வாங்கி போடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த 6 வாரத்துக்குள்ளேயே நமக்கு பாசிட்டிவ் இதுலாம் தெரிஞ்சிடும், நமக்கு வேண்டுதல் நிறைவேறிடும். என்னை வாழ வைக்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. இது வந்து நான் வர்றது வந்து 20ஆவது வாரம் கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு வாரம் ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ வந்து 6 வாரம் தொடர்ந்து வந்தால் நல்லது நடக்கும். ஒருத்தரும் 6 வாரத்தில் நடந்துடும். ஒருத்தரும் வந்து ரெகுலராக வர நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை நம்புகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும். எனக்கு வேண்டுதல் ஒன்று வேண்டிக்கினேன். வீட்டில் அம்மா உடம்பு நல்லா ஒன்று நல்லாயிடுச்சு. இந்த முருகர் வேல் குத்துனேன். இங்கே பாருங்கள், வேல் குத்துனேன் முருகர் வேல். நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் நல்லா ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அதேமாரி வந்து கோயிலுக்கு வரவங்க வந்து கொஞ்சம் நம்ம தான் இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். பிரசாதம் தராங்க, ஒரு ஓரமாக தர மாட்டாங்க. குப்பை அப்படியே ரோட்டில் ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். நம்ம பொது கோயில், எல்லாருக்கும் கடவுள் அருள் தராரு. நம்ம அந்த இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னை வாழ வைக்கும் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா.